காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டார் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கலைக்குழு தலைவர் பாடகர் கோவன். காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மத்தியிலும் ஒலித்தது பாடகர் கோவனின் டாஸ்மாகுக்கு எதிரான போராட்ட குரல். நீதிமன்றத்தில் கூடிய கோவனின் மனைவி மற்றும் மக்கள் கலை இலக்கிய குழுவினர் காவல்துறையினர் கோவனை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தனர். குடிக்கிறது நல்லதுன்னு நீங்க சொல்லுங்க. குடிக்கிறது நல்லதுன்னு நீங்க யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான் தப்புன்னு சொல்லுவாங்க. யாருமே தப்பா சொல்ல மாட்டாங்க. எனக்கு இதுல பெருமையா தான் இருக்கு. அவர் நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காரு. என்னங்க தரக்குறைவு? போய் ஒவ்வொரு ஃபேஸ்புக்லயும் பாருங்க அவங்கள எந்த மாதிரி இருக்காங்கன்னு. இது திட்டமிட்டு செய்யறதுங்க. இதுல தரக்குறைவு எதுவுமே கிடையாது. அவங்க தானே ஊற்றி கொடுக்குறாங்கன்னா இதுல என்ன இருக்கு? வச்சு அரசாங்கம் வச்சு நடத்துறவங்க அவங்க. மூடுங்க, எங்களுக்கு பிரச்சனைன்னு பெண்கள்லாம் போராடுறாங்க, மூட மாட்டேங்கிறாங்க. மீறி செய்யும் போது நாங்கள் யாரை சொல்ல முடியும்? நீதிமன்றம் வந்திருந்த அவரது மனைவி மதுவிற்கு எதிரான அவரது கலை பயணம் தொடரும் என்றும் தெரிவித்தார். அவர் சரியான விஷயத்துக்காக பாடியிருக்காரு, இன்னும் பாடுவார். டாஸ்மாக் மூடுற வரைக்கும் அவர் பாடுவார். இதுக்கு எங்கள் குடும்பத்தினர் எல்லாருமே நாங்கள் ஒத்துழைக்கிறோம். இது எங்களுக்கு பயம் கிடையாது. காவல்துறையினரின் மனு மீதான விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கோவனின் குடும்பத்தினரும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் கோவனின் விடுதலையை நோக்கி காத்திருக்கின்றனர். பிரேம்ராஜுடன் சேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.